कैसा पढ़ा पे देखा अरे वो क्या लिखेगा रे कौन है तुम लोग? ये सिक्योरिटी लोग क्या कर रहे हैं? कैसे अंदर आने दिया आप लोगों को? क्या बकवास लिखती है वहाँ? Investigations are on. We are trying to track down the culprits. We hope to nab them in a day or so. सर हमने सुना है कि एमपी पांडे के लोग इसके पीछे हैं। क्या आपने उनसे पूछताछ किए हैं? मैंने कहा ना कि investigations are on. अगर ब्रेक थ्रू हुआ तो हम आपको जरूर खबर करेंगे। Sir, these days there are a lot of threats against the press. So what does the police have to say about this? We are working on it. आप अंदर नहीं जा सकते। Additional security has नंदिता, प्रिंसिपल कॉरेस्पॉन्डेंट। जाइए। Srini, Barkada phone pani news so now. What the hell is happening? All thanks to your article on Sharad Pandey. Chalo, the chief is waiting. This kind of rowdyism isn't going to scare us off. We've not been in this business 40 years for nothing. Excuse me, sir. Hmm. Sir, आपसे एक sound bite चाहिए। Come up to my cabin जी, in sir. 10 minutes. Yes, sir. Overnight heroine बन गई यार। உன்னை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு இருக்காங்க தெரியுமா? நந்திதா, I want you out of here for the next few days. Chief, you can't be serious. பயப்படுறீங்களா? பயம் இல்ல, முன் ஜாகிரதை. You've taken on a nasty lot this time. நந்திதா, நீ நாளைக்கே தமிழ்நாடு போற. A new assignment. Please, Chief. Pandey பத்தி வேற சில leads கிடைச்சிருக்கு. I have to follow up on them. I cannot go anywhere now. Anyway, since when did Tamil Nadu begin to figure in our scheme of things? நமக்கு தான் டெல்லி பாம்பே தான்னா இந்தியாவே கிடையாதே. Be serious. I am serious. தமிழ்நாட்டுல ட்ரிச்சி பக்கத்துல மங்களாபுரம் கிராமத்துல ஒர்க் பண்ற மோகன சுந்தரம்ங்கிற சோஷியல் ஆக்டிவிஸ்டுக்கு இந்த இயர் ராமன் மேக்ஸேஸே அவார்ட் கிடைச்சிருக்கு. I want you to do a story on him. மோகன்? Who? மோகன சுந்தரம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வில்லேஜஸ்ல நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணிருக்கிறாரா. He is now involved in the political process as well. Of course, எப்பவும் போல நம்ம ஊர்ல நல்லது பண்றவங்கள நம்மளுக்கு முன்னாடியே வெளிநாட்டுக்காரன் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுறான். போய் பாரு. எனக்கு ஒரு gut feeling. There's a good story in there. कोई है? ताता? தாத்தா தாத்தா ஏய், நீ எப்படா வந்த? வந்து பாட்டியோட ஒரு சாய் குடிச்சாச்சு, அரட்டை அடிச்சாச்சு, குளிச்சுட்டு கூட வந்தாச்சு. சீரியஸா பேப்பர் படிக்கிறப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பார்த்தா தூங்குறீங்க. டின்னர் ரெடி, வாங்க. மத்தியானம் ஸ்டார் நியூஸ்ல உங்க ஆபீஸ காட்டினா அடிச்சு நொறுக்கிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிடுச்சு போல. பயங்கர டைட் செக்யூரிட்டி. என்ன இன்வெஸ்டிகேஷன்? யார் அடிச்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எது எப்படியோ நீ கொஞ்ச நாளைக்கு இந்த பாலிட்டிஷியன்ஸை விட்டு தூரியே இரு. பஸ் பஸ். இதுக்கு தான் பசி பசின்னு குச்சியா? மாதவா, நாளைக்கு புளிக்காய்ச்சல் காய்ச்சிருங்க. சரிம்மா. அப்புறம் ஜிலேபி, மைசூர் பாக், பாத்ஷா எல்லாம் பண்ணி வச்சிருங்க. சரிம்மா. உங்க பாட்டியோட அண்ணா பொண்ணு வனிதாவும் அவ பையன் மகேஷும் நாளைக்கு ஸ்டேட்ஸ்ல இருந்து வராங்க. பாட்டி, திஸ் இஸ் நாட் ஃபேர். எங்களுக்கு சுக்கா ரொட்டி உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு இவ்வளவு ஸ்பெஷல் ஐட்டம்ஸா? வருது ஸ்பெஷல் கெஸ்ட் ஆச்சே. நந்திதா, வனிதா புள்ள மகேஷ் யூஎஸ்ல நியூரோ சர்ஜனா இருக்கான். அவங்க ஃபேமிலியில எல்லாருமே அமெரிக்கன் சிட்டிசன்ஸ். வனிதா மகேஷ்க்கு உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. ப்ளீஸ், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்ல. உனக்கு ஐடியா வர வரைக்கும் காத்திருக்க எங்களுக்கு வயசு இல்ல, எங்களுக்கு பொறுப்பு இருக்கு. Why did you just give me a break? எப்போ யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆமா, இப்படியே சொல்லி சொல்லிதான் உங்க அம்மா தன் வாழ்க்கையை பாழடிச்சிட்டா.
நந்திதா, ஏய் பாட்டி உன்னை அப்செட் பண்ணணும்னு சொல்லல கண்ணா. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் பழைய விஷயத்த பேசணும்? சாரி நந்திதா, we are also growing older. நீ லைஃப்ல நல்லபடியா செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்காவது மகேஷை மீட் பண்ண பிடிச்சா அப்புறம் பேசலாம். தாத்தா, திஸ் இஸ் எமோஷனல் பிளாக்மெயில். எனிவே எனக்கு டைம் கிடையாது. நாளைக்கே ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் விஷயமா தமிழ்நாடுக்கு போறேன். தமிழ்நாட்டுல என்ன? அங்க மோகன சுந்தரன் ஒருத்தருக்கு இந்த வருஷம் மேக்ஸஸி அவார்ட் கிடைச்சிருக்கு. அவரை இன்டர்வியூ பண்ணணும். தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல? ட்ரிச்சி பக்கத்துல மங்களாபுரம் வில்லேஜ். அங்க நீ ஒண்ணும் போக வேண்டாம். உன் ஆபீஸ்ல இருந்து வேற யாரையாவது அனுப்ப சொல்லு. பாட்டி ப்ளீஸ், என்ன பொண்ணு பார்க்க வராங்க, நான் போமாட்டேன்னு சொன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அனுப்பட்டும், நீ ஒண்ணும் அந்த வேலையை நம்பி இல்ல. என்ன பாட்டி நீங்க? Don't you know that I love my job? This assignment will be a refreshing change. Politicians, criminals னு இல்லாம ஒரு நல்ல மனுஷனை சந்திக்கிற சான்ஸ் வேற கிடைச்சிருக்கு. அவார்டு வாங்குறவெல்லாம் நல்ல மனுஷன் யாரு சொன்னாங்க? சரோஜா, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு. தாத்தா, why is she saying that? நந்திதா, அவ ஏதோ வளர்றா, நீ அவளை சீரியஸா எடுத்துக்காத. நான் ஒண்ணும் வளரல. அவனை பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால தான் நான் சொல்றேன். என்ன விஷயம்? Please stop talking in riddles. டாக்டர் மோகன சுந்தரமே உங்களுக்கு தெரியுமா? எப்படி? Why don't you just tell me straight? உலகம் நினைக்கிற அளவுக்கு ஒன்னும் பெரிய நல்லவன் இல்ல. சிந்திக்கிறதே இல்ல. அதுக்காக தொலைநோக்கோட திட்டங்களை செயல்படுத்துறது இல்ல. தேர்தல்ல ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட ஒரே நோக்கமா இருக்கு. அந்த நேரத்துல வந்து நமக்கு மானியம் தரேங்கிறாங்க, சலுகை தரேங்கிறாங்க. நான் சொல்றேன், நமக்கு இதெல்லாம் வேண்டாம். நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது நம்ம உரிமைய நேரத்துல நமக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நமக்குள்ள ஒருத்தரா இருக்கிறவங்க நம்ம குரலா இருக்கணும். நம்ம கோகிலாவுக்கு நம்ம எல்லாருடைய கஷ்டமும் தெரியும். நம்ம சார்பா செயல்படுவாங்க. நம்ம பிரதிநிதியா இருப்பாங்க. வன்முறை எப்பவுமே நல்ல வழி கிடையாது. என்னுடைய கருத்துக்கள் பிடிக்காதவங்க தாராளமா மேடைக்கு வரலாம், வந்து பேசலாம். நடிக்கிறவனுக்கு தான் என் காலம். வேற என்னன்னு சொல்றது? வேஷம் போட்டா நாங்க நம்பிடுவோமா? யாரை ஏமாத்துறீங்க? சமூக சேவை செய்ய வந்த உனக்கு அரசியல் என்ன வேலை? நிக்கிறதா இருந்தா தைரியமா நீ நிக்க வேண்டியதானே. ஒரு பொம்பளைய போய் நிக்க வச்சிருக்கேன் பயந்தாங்கோழி. அதென்ன அது? ஊரே ஒருத்தன் அப்பான்னு கூப்பிடுது. மானம் போதியா? அவன் உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் அப்பானா நீங்கெல்லாம் யாரு? மன்மதராசா, மன்மதராசா, கண்ணி மனச கில்லாதே அம்மா. என்ன செய்ய? எப்படித்தான் ஆடுறாங்களா? போய் மன்மதராசா ஒரு டீ போடுறாசா. ஏன்னா ஏன் அழுதுட்டு இருக்கா? எதுக்கு அழறான்னு தெரிஞ்சா நாம் சேர்ந்து அழலாம்ல. ஏன்டா அழுகுற? டேய் சொல்றா, நாங்களும் சேர்ந்து அழுவோம். ஏய் அப்பதான் சிக்கா கிடக்கா. சிம்ரன் கல்யாணம் போச்சுன்னு அழுகுறியா? பாய்ஸ் படத்துல பாட்டெல்லாம் புரியலன்னு அழுகுறியா? எதுக்குடா அழுகுற? சொல்றா. டேய் பாய்ஸ் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலங்க. பாவி, டிக்கெட் வாங்கிட்டு போற வயசுல உனக்கு பாய்ஸ் படம் டிக்கெட் கேக்குதோ? எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் மோகன சுந்தரத்தோட வீட்டுக்கு கொஞ்சம் வழி சொல்ல முடியுமா ப்ளீஸ்? அப்பாவியா கேக்குறீங்க? உங்க அப்பாவா அவர்? நான் மட்டும் இல்ல, எங்க ஊர்ல சுத்துப்பட்டு கிராமத்துல எல்லாரும் அவர் அப்பா தான் கூப்பிடுவோம். நான் டெல்லியில இருக்கிற நியூ டெல்லி டைம்ஸ் பத்திரிகையில இருந்து அவர் இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன். கொஞ்சம் வழிகாட்ட முடியுமா? என்னத்தான் இப்படி கேட்டுட்டேன்? எங்க அப்பாவை பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க, நான் கூடவே வந்து வழிகாட்டுறேன். ஏப்பா கொஞ்சம் கதவை தரேன், இதோ வரேன். அப்பா, நீங்க ஒரு 4 நாள் பெட் ரெஸ்ட்ல இருந்தா பெட்டர். பல்ஸ் ரொம்ப கூடுதலா இருக்கு. ரத்தம்
நிறையவே சேதமாயிருக்கு. தேர்தல் முடிகிற வரைக்கும் ரெஸ்ட்டுக்கெல்லாம் நேரம் மேல டாக்டர் சார். அண்ணா, மணி சொல்ற மாதிரி 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா தப்பே இல்லை. கொஞ்ச நாளா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. அம்மா நேத்து கூட சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க. என்ன சரவணா நீ, இது எவ்வளவு முக்கியமான தேர்தல்னு உனக்கு தெரியாதா? கோகிலா ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிக்கணும். உங்களை மாதிரிதான் அப்பாவை பேட்டி எடுக்கணும் வெளிநாட்டு டிவில இருந்து வந்தாங்க. நான் தான் 2 நாள் கூடவே இருந்து ஊரெல்லாம் சுத்தி காட்டினேன். யோ, என்னையா வண்டி ஓட்டுற? கார் வர்றது தெரியல? மாட்டை ரிவர்ஸ்ல ஓட்டியா இல்லன்னா வாய்க்கால இருக்கு. ஏத்தம்டா கருப்பு உனக்கு. ஏண்டா நீ கார்ல வர்ற? யார் அவங்க? டெல்லியில இருந்துல வந்திருக்காங்க. நம்ம அப்பாவை பேட்டி எடுத்து பேப்பர்ல போட போறாங்களா? நல்லா கொட்டை எழுத்துல எழுதுங்கம்மா. இந்த உலகத்துக்கே தெரியிட்டு எங்க அப்பாவை பத்தி. அப்பாவை பத்தி தெரியாமலையா? மகேஷ் பட்டம் கொடுத்தாங்க வெளிநாட்டுல இருந்து. டிவி படம் பிடிக்கிறாங்க ஐயா. அப்படியா? சரிதான். இருந்தாலும் எங்க அப்பா பத்தி பேப்பர்ல எழுதுறது பெரிய மவுஸ் இல்லையா? நீங்க எழுதுங்கம்மா முதல் பக்கத்துல போட்டோவோட. நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? ஒண்ணும் இல்ல அப்பாவுக்கு. அமைதியா இருங்க. அப்பாவுக்கு அடிபட்டதுன்னு கேட்டு பதறி போயிட்டோம்ங்க. ஒரு அவங்கள பார்த்துட்டா நிம்மதியா இருக்குங்க. ஐயா வணக்கம்ங்கய்யா. முகத்துல லேசாடி அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையே. நான் நல்லா தானே இருக்கேன். கிளம்புங்க, போங்க, போய் வேலையை பாருங்க.